வைத்தியரே, ஷெஹன்ஷா என் கையை இறுக்கமாக பிடித்திருக்கிறார். சீக்கிரம் வாருங்கள். குதாவிற்கு நன்றி. முழுமையாக 2 மாதங்களுக்கு பிறகு ஷெஹன்ஷாவின் உடலில் முன்னேற்றம் தெரிகிறது. அனைத்துமே அல்லாவின் அற்புதம்தான். ஷெஹன்ஷா, ஷெஹன்ஷா, தாங்கள் படுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடல் இப்போது மிக சோர்வாக உள்ளது. ஆம் ஷெஹன்ஷா, நீங்கள் எந்திரிக்காதீர்கள், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். 2 மாதங்களுக்கு பிறகு நினைவு வந்திருக்கிறது. 2 மாதங்களா? நான் என் மக்களை பார்க்க வேண்டும். என்னுடைய மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? தாங்கள் எழுந்திருக்க வேண்டாம் ஜலால். தாங்கள் ஓய்வெடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆமாம், ஆனால் நான் இப்போதே என் மக்களை பார்க்க வேண்டும். இல்லை ஷெஹன்ஷா, சொல்வதை கேளுங்கள். நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். ஜோதா பேகம், சொல்வதை கேளுங்கள். நான் முதலில் என்னுடைய பிரஜைகளை பார்க்க வேண்டும். ஷெஹன்ஷா, அனைத்தும் சரியாக உள்ளது. எந்த பிரச்சனையும் இல்லை. தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை, நான் என் மக்களை பார்க்க வேண்டும். இல்லை ஷெஹன்ஷா, நீங்கள் ஓய்வெடுத்தே ஆக வேண்டும். ருக்கையா பேகம் சொல்வதை கேளுங்கள் ஷெஹன்ஷா. இன்னும் களைப்பானது உங்கள் உடலை விட்டு நீங்கவில்லை. இல்லை, நான் முதலில் என் மக்களை பார்த்தாக வேண்டும். ஷெஹன்ஷா, முதலில் இந்த மருந்தை அருந்துங்கள். இல்லை, நான் என் மக்களை பார்க்க வேண்டும். சரி ஷெஹன்ஷா, நானே உங்களை அழைத்து செல்கிறேன். முதலில் இந்த மருந்தை அருந்துங்கள், பிறகு செல்லலாம். இதை குடிங்கள். ஜோதா பேகம், ஷெஹன்ஷாவை இந்த நிலையில் எதற்காக வெளியில் அழைத்து செல்கிறீர்கள்? ஏனென்றால் ஷெஹன்ஷா தன் மக்களை பார்க்காத வரைக்கும், அவர்களிடம் பேசாத வரைக்கும் இவருக்கு நிம்மதியே இருக்காது. என்னோட வாருங்கள். ஜாக்கிரதை.